உலகத்தில் எங்கன்னா குருக்கிறான் நான் தேடிப்பாரு. உன்னை சொல்கிறது எவனக்கிறானா பாரு. போய் வான்றேன் நான். 10 இடத்துக்கு போ. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு பாரும்மா. நீ எந்தனா புக் எடுத்து படிச்சுட்டு புரிஞ்சிச்சா உனக்கு? இப்போ தட்சணை என்ன பண்ணணும் நான்? நீ கொடுக்கத்த வாங்கிக்கணுமா, நான் கேட்கணுமா? எப்போ நான் நல்லா அம்ட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ, நீ விரும்புகிறபடி நான் முடிவெட்டோன்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ, இப்போ கூலி யார் நிர்ணயிப்பேன்? ஏய், லைனில் நீங்களாம் நின்றுக்கே கட்டி போடா. முடி வெட்டுறேன், வெட்ட கட்டி போகிறேன். எனக்கு தேவை ஒரு கவலம் கஞ்சி. அல்ப பயலுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க முடியுமா? மென்டல் கூட்டு வச்சு சொல்லி கொடுத்தே சரியாக செய்ய மாட்டேன்ற நாய். இல்லை வேலையாகுதுன்ற, சீரியஸ் ஆகுறன்ற, அப்புறமா பார்த்துக்கலாம், கடைசி காலத்தில் பார்த்துக்கலான்ற. கத்த கலைக்கே உனக்கு என்ன இல்லை, வேல்யூ இல்லை. இப்போ உனக்கு நேற்றுக்கு அப்போ இது போகிற போக்கில் எதோ கட்சி வாங்கி வச்சுங்கிற. அப்போ என்ன இல்லை உனக்கு? பொறுப்பு இல்லை. அப்படி தானே? அப்போ உச்சபட்சமாக தட்சணையாக கொடுத்துட்டா என்ன பண்ணுவான்? அது கற்றுது வேற இல்லைன்னும் போது அதை தான் அவன் வாங்கினான். அப்படி தான் குரு தட்சணை முதல்ல இருந்தது. அப்புறமா என்ன ஆயிடுச்சே, 10 மாடு குத்துவேன், 5 மாடு குத்துவேன்னு குறைச்சினே வந்துட்டு திருநூறுக்கெல்லாம் சொல்லி குத்துவன்னு போய் இஷ்டமாக 1 ரூபா, 50 ரூபா, 10 காசு, காலனா, எட்டனா, தொண்டி காலனா இப்படி போட்டவங்களாங்கிறான். இன்னும் சில பேர்லாங்கிறான் வாசலை தேசி போட்டவங்களாங்கிறான். உண்டியில், திருப்பதி உண்டியில் உங்களுக்கு கோல்டு வந்தது, அது வந்ததெல்லாம் சொல்கிறவங்களாங்கிறான். வாசல் வந்தது சொன்னால் நான் உங்களுக்கு வாசல் கூட உள்ளே வந்துனுக்குது, கலகலன்னு ஒன்றுன்ட்டு 10-20 வாசல் ஒன்றா போட்டு துணியில் கட்டி கொட்டினவனுங்கிறானுங்க. யார் பார்க்க போகிறாங்க?